ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லர் சித்ரா. இப்போ 3 ப்ளவுஸ் வந்து மாடலாக எப்படி தைக்கலாங்கிறதுலாம், அதாவது புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக பழகிற வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து பேக் நெக் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக தைச்சி பழகிட்டிங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பெரிய பெரிய டிசைன்லாம் நீங்கள் வந்து தைக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ரவுண்ட் நெக்குக்கு வந்து லேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். 2 வரிசை லேஸ் வச்சுட்டேங்க. வச்சுட்டு இந்த கோல்டு கலரு நாட் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் இப்போ நான் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறேன். இது பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் தான் எனக்கும் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நாட்டு இருக்கு இல்லையா, கோல்டு நாட்டு, இந்த கோல்டு நாட்டு வச்சுங்க நம்ம அப்படியே இந்த ஷோல்டர்லேருந்து தைச்சிட்டு வரணும். பாருங்கள், அப்படியே அந்த மிஷினில் வச்சு அடித்து இப்படி பின்னல் மாதிரி நம்ம தலை பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னிட்டு பின்னலாக போட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, உள்ள அந்த 2 இதுக்கும் இடையில வந்து கேப் இருக்குது, 2 லேஸ்க்கு இடையில வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து இதை அப்படியே பின்னலாக போட்டுட்டு வரலாம். தைச்சிட்டு அந்த ஊசியில் நல்ல நீடில் வச்சுட்டு அப்படியே அந்த பின்னல் வந்து கரெக்டாக வர மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டுட்டு வரணும். இந்த இதில் நம்ம வந்து இந்த ஹோல்சேல் லென்த்தியாக வேணாலும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ. இது ஒரு வந்து சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஒயிட் முத்து இருக்கு இல்லைங்க, அந்த முத்து வந்து அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. ஸோ இது ஒரு மாடலு. இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 மாடல் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மாடலு. இப்போ ஒரு கிளாத் வருங்க, இந்த கோல்டு ஜரிகை வச்ச கிளாத்தை எடுத்திருக்கேன். இது வந்து லென்த்தியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நெக்குக்கு பத்தாது. அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு 2ஆக வந்து இப்போ ஜாயின் பண்ணுற பாருங்கள், அது 2ஐயும் ஜாயின் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. கிளாத் பத்தலை அப்படின்னா பட்டு ப்ளவுஸு பார்டர் அளவு தான் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த பார்டர் அளவு வந்து 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் கிளாத் கிடைக்கிது இல்லையா. இந்த மாதிரி கிடைக்கிற கிளாத்தை வந்து மறுபடியும் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து நம்ம மடிச்சுக்கணுங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம வேணும், அதாவது நெக்கோட ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டு வந்து நமக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து தைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸில் வந்து நெக்கு வரையாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த நம்ம இந்த பேட்டர்ன் கிளாத் இருக்கு இல்லையா, இதில் வரைஞ்சிட்டு நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். அது எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அது மேலே வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலேருந்து கரெக்டாக நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ முதுகுக்கு, அதாவது பேக் சைடு நெக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொத்தம் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேங்க. 9 இன்ச்சு மேலே வந்து 8 இன்ச்சு உயரம் வேணும், 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நான். சரியா, 8 இன்ச்சு 9 இன்ச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நெக்கோட வித்து வந்து 2.25 5.5 இன்ச்சு மொத்தம் 2.25 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அது ஃபுல்லாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டு அங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு அது வந்து ரவுண்ட் நெக்குனால ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு ஒரு 1.25 இன்ச்சு வச்சு ஒரு லீஃப் நெக்கும் இதில் வந்து கீழே வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம், மேலே வந்து ரவுண்ட் நெக்கு. சரிங்களா? இப்போ ஒரு 1.25 இன்ச்சு வச்சு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ணதில் வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த ஷேப் வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம்.
அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. கீழே வந்து லீஃப் மாதிரி நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது திக்காக தெரியலன்னா உங்களுக்கு பாருங்கள், வேறு சாக்கில் வேணால் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் ஷேப்பு. இது வந்து ரவுண்ட் நெக்கு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பீஸ் மட்டும். இந்த ரவுண்ட் நெக் இதோ அவ்வளோ அழுங்காமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் வந்து இந்த கிளாத் கிடச்சிருக்கு. இந்த ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேக் சைடு கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த நெக்கெல்லாம் வந்து நம்ம வரைய வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அந்த கிளாத்லேயே வந்து நான் பிங்க் கிளாத்லேயே வரைஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அப்படி வைக்கணும், நெக் வந்து வைக்கணும். இந்த நெக் வந்து எப்படி பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக வைக்கக்கூடாதுங்க, பின்னாடி பக்கமாக திருப்பி வைக்கணும். இப்போ வந்து துணி நல்ல பக்கம் வந்து நம்மளை இப்போ வந்து இந்த கிளாத்தில் வந்து பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரியே வந்து அதுவும் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணுங்க. அதாவது பேக் சைடு இந்த கட் பண்ணதோட பேக் சைடு துணியும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ப்ளவுஸோட துணியும் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் பேக் சைடு. ஸோ இந்த மாதிரி தான் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணுங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக 3 பக்கம் பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோ தையல் போட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற துணி வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே பின்னாடி வந்து திருப்பணுங்க. அக்காட் போட்டு நம்ம பின்னாடி அப்படியே திருப்பிக்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் அந்த நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா தான் நான் போட முடியும். ஸோ பாருங்கள். இது வந்து நம்ம இப்படி நல்லா கீறி விட்டுக்கணும். நகை இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இல்லை அயன் பாக்ஸ் இருந்தாலும் அயன் பாக்ஸில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம்னா நல்லா திருப்பி கிடைக்கும் நமக்கு. ஸோ இது அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த கிளாத் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நல்லா பைப்பிங் மாதிரியும் கூட அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த பைப்பிங் மாதிரி இப்போ நான் தைச்சிட்ருக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாத் இருக்கே, இதுக்கும் வந்து அமுத்தி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் எல்லாம் தேவையில்லை. கேன்வாஸ் இல்லாமையே தைக்கிறதுக்கு தான் இந்த டைப் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். கேன்வாஸ் வச்சோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கேன்வாஸ் இல்லாமல் தைக்கும்போது இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் இருக்குது. இந்த லேஸ் வச்சு அது ஃபுல்லாக வந்து அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க தைச்சி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சோண்டு கிளாத் இருந்தாலுமே அதை வச்சு நம்ம நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு.
இது கீழே வந்து இடுப்புக்கு கீழே பாக்கி கிளாத் இருந்ததுன்னா இடுப்புக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம பிசுரெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தையல் போட்டோம்னா நல்ல ஸ்டிஃபாக அழகாக நின்றுக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸி மெத்தட் தான் இது. நீ அடுத்த வீடியோலெலாம் பார்த்திங்கன்னா அந்த பாம் இந்த டிசைன்லாம் வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை வந்து பார்த்துக்குங்க, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் 2 நாட் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. சூப்பராக இருக்கு இல்லைங்க. பாக்கி கிளாத் இருந்துச்சுன்னா அது வந்து கீழே இடுப்பு இருக்குல்ல, இடுப்பில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள். இப்போ இது வந்து முக்கோணமாக கிளாத் எடுத்து 2ஆக மடித்து இந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஃபுல்லாக அப்படியே ஒரு தையல் 2 சைடு தையல் போட்டுட்டு பாக்கி பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக எவ்வளோ ஹைட்டு வருதோ அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதையும் வந்து ஒவ்வொரு தையல் வந்து நம்ம மிஷின்லேயே போட்டுக்கலாங்க. போட்டு எவ்வளோ ஹைட்டு வருதோ அந்த ஹைட் அளவுக்கு வந்து மிஷினில் தையல் போட்டு வச்சுக்கணும். 2 சைடும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வந்து நெக்கிலேருந்து நெக்லேருந்து ஃபுல்லாக அப்படியே கொண்டு வந்து அந்த பிசுறு இருக்குல்ல, அந்த பிசுறு மேலே வச்சு அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைடு தைச்சாச்சு. மறுபடியும் இன்னொரு சைடு வந்து தைச்சிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பேட்டர்ன் பார்த்தா தைக்கலான்னு நினைப்போம். ஆனால் மிஷினில் உட்காரும்போது நம்மளை அறியாமே நமக்கு மறந்துடும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு மைண்டில் இல்லை ஒரு ஏதோ ஒன்று நம்ம நோட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டோம்னாலும் நோட் புக்கில் நமக்கு கரெக்டாக இந்த டிசைன் தைக்கலாங்கிறது தோணும். நம்ம அப்போதைக்கு உட்காந்தோம்னா தைக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது, மறந்துடுவாங்க மேக்ஸிமம். பாருங்கள், அவ்வளோதான். அந்த 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 டாட்டில் அந்த கார்னரில் பூரா வந்து கோல்டு முத்து வச்சுருக்கேன். இடுப்புக்கிட்டேயும் இது வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.